நான் இங்க வரணுங்கிறதுனால கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணேன். 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது ஒரு நூலகம் கட்டுவேன் என்று பதிலளித்தார் மகாத்மா. பெண்களின் கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகம் கொடுத்தால் போதும் என்றார் தந்தை பெரியார். 1 கோடி ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு இவங்கெல்லாம் இப்படி பதில் சொல்றாங்க. தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்று பதிலளித்தால் ஜவஹர்லால் நேரு. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு உறங்கிக் கொண்டிருக்கிறது என்றார் ரசல். மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என்று பதிலளித்தார் ஐன்ஸ்டீன். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றார் நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது புத்தகங்கள் வேண்டும் என்று தயக்கமின்றி லெனின் கூறிட குவிந்தன பல லட்ச புத்தகங்கள் என்று வரலாறு சொல்கிறது. புத்தகங்கள் நம்மை என்ன செய்யும் என்பதனை வாசித்து பார்த்தால் தான் புரியும். சுந்தர் ராமசாமியினுடைய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்ற புத்தகத்தை நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு வயது 30. நான் சத்தியத்திற்கு சாட்சி சொல்கிறேன், அந்த புத்தகத்தை வாசித்துவிட்டு நான் 36 மணி நேரம் எதுவும் செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்து இருந்திருக்கிறேன். டால்ஸ்டாயினுடைய அண்ணா கரீனினா படித்து முடித்துவிட்டு 48 மணி நேரம் குளிக்க கூட இல்லாமல் ஒரு இடத்திலேயே உட்கார்ந்து இருந்திருக்கிறேன் நான். புத்தகங்கள் நம்மை இதைத்தான் செய்யும், உள்ளே நுழைந்து நம்மை விசாரிக்கும். நாம் யார் என்பதனை இந்த உலகத்திற்கு தரக்கூடிய அற்புதமான விஷயமாக புத்தகங்கள் திகழ்கின்றன. வாசிக்கின்ற பொழுதுதான் மற்றவர்கள் சொல்லுவது வேறு, அதுல எழுதப்பட்டது வேறு நமக்கு தெரியும். நம்ம எல்லாரும் பேச்சில் மயங்கியவர்கள், வாசிக்கிற பழக்கம் குறைவு. நிறைய வாசிக்கிறவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க, பார்த்திருக்கீங்களா? நிறைய வாசிக்கின்ற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் யார் பேச்சை கேட்க வேண்டும், யார் பேச்சை கேட்க கூடாது என்று பிரித்தறியக்கூடிய ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். நான் இப்படி சொல்கிறேன், ஆர்ப்பாட்டமாக பேசக்கூடியவர்கள், நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் மீது நமக்கு நிறைய அபிப்பிராயங்கள் உண்டு, அவர்கள் மீது பேரன்பு உண்டு. நான் இன்றைக்கு ஒரு பேச்சாளராக உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்களை விட ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக பேசுகின்றவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கேட்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது இதைவிட பலனடிக்க கூடியதாக இருக்கும். சிந்தனையை பேசுகின்ற பொழுது அவங்களுக்கு குரல் ரொம்ப உயர்ந்ததா இருக்காது, சும்மா சைலண்டா தான் சொல்லுவாங்க. என் பையன் சொன்னாங்க, அவங்க அப்பாட்ட 5 வயசுல பல்லார்னு ஏதோ செஞ்சுட்டான்னு அடிச்சாரு. பையன் சூப்பரா சொன்னான், ஒரே வார்த்தை தான் சொன்னான், சைலண்டா சொன்னான், அழற குரல்ல சொன்னான். ஆனா சொல் முக்கியமானது. எனக்கு கொஞ்சம் விழிப்பு இருந்தனால கேட்டேன், கோமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா. நைட்டு சாப்பாடு கொடுக்கும்போது கேட்டேன், ஏண்டா தம்பி அப்படி சொன்ன? தப்பு தான் செஞ்சேன், கோமா இருக்கும்போது கூடுதலா அடிச்சிடறாருமா. புரியுதா? சொல் புரிகிறது இல்லையா? கோபமாக இருக்கின்ற பொழுது தண்டனை வழங்கக்கூடாது. வாத்தியார் கோபமா இருக்கும்போது பேப்பரை திருத்தக்கூடாது. கற்றறிந்த இந்த அவையில் எதை பேசிவிட முடியும் என்று சிந்திக்கிறேன். என் பேச்சை எப்பொழுது தொடங்குகின்ற பொழுதும் ஒரு வார்த்தையை சொல்லி தொடங்குவது வழக்கம். அதையே இந்த மன்றத்திலும் வைத்து தொடங்குகிறேன். என் அருமை தமிழ் உறவுகளே, யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. அந்த ஒற்றை சொல் இந்த உதடுகளில் இருந்து உதிர்ந்து விட வேண்டும் என்ற பேராசையோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன். கவனம். நாம் எதிர்பார்க்கக்கூடிய சொல் நமக்கு முன்னால் தான் சுற்றி கொண்டிருக்கிறது. சரியான விழிப்புணர்வு இல்லாத பொழுது அந்த சொல் நம்மை கடந்து போய்விடுகிறது. மறுபடியும் அந்த சொல் நம்மை வந்து சேர்வதற்கு, நாம் தயாராவதற்கு அது ஒரு சுத்திட்டு வரும் 30-40 வருஷம் ஆயிடும்.
பலர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த சொல்லை மட்டும் நான் என் 20 வயதில் கேட்டிருந்தால், என் 30 வயதில் கேட்டிருந்தால், சொற்களை தவறவிடக் கூடாது என்பதில் கவனம் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த சொல்லை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான்களில் முதன்மையானவை புத்தகங்கள் என்கின்ற காரணத்தினால் புத்தகமே புத்தகமே என்கின்ற தலைப்பில் உங்கள் முன்னால் சில நிமிடங்கள் சிந்திக்க வந்திருக்கிறேன். தஞ்சை புத்தக கண்காட்சியில் இப்படி பேசிக் கொண்டிருந்த பொழுது பதாகைகளை ஒட்டி வைத்திருந்தார்கள். இன்றிலிருந்து ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பதாகையில் ஒரு எழுத்து, ஒரு வாசகம் என்னை கவர்ந்தது. பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் அதை நான் வாசித்தேன். அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மேனாட்டு அறிஞனுடைய வாக்கு மூலத்தை ஒரு 3 வரிகளில் அவர்கள் எழுதி மாட்டி இருந்தார்கள். அந்த மேனாட்டு அறிஞர் சொல்கிறான், புத்தகங்களை வாங்குகின்றவர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், நான் புக்ஸை காசு கொடுத்து தான் வாங்குவேன். இந்த மாதிரி மேடையில் பரிசு கொடுத்தால் ஒழிய, அது கூட புத்தக வெளியீட்டு விழா என்றால் அதற்குரிய காசை கொடுத்து விடுவது வழக்கம். காசு கொடுத்து புத்தகம் வாங்குவது என்பது நல்ல பழக்கம். கடனாக மட்டும் அதை யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள். என் நண்பன் சொன்னான், என்னிடம் இருக்கும் புத்தகங்கள் அனைத்தும் அப்படி வாங்கப்பட்டவைதான். அந்த மேனாட்டு அறிஞர் சொல்கிறார், எந்த புத்தகத்தையும் நீ காசு கொடுத்து வாங்க முடியாது. நீ கொடுப்பதெல்லாம் அந்த புத்தகத்திற்கான அச்சுக்கூலியும் காகித விலையுமே தவிர எந்த புத்தகத்தையும் உன்னால் காசு கொடுத்து வாங்க முடியாது. வீட்டில் போய் நான் சொன்னதை யோசிச்சு பாரு. புத்தகத்தை வாங்குவது என்பது வெறும் அந்த பொருளைத்தான் வாங்குகிறோமே தவிர உள்ளே எழுதப்பட்ட அந்த சிந்தனைகளை காசு கொடுத்து வாங்கிவிட முடியுமா? நான் யோசித்து பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பெடுத்த நாள் முதல் இந்த 2 ஆண்டு காலமாக பார்க்கிறேன், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டங்களில் புத்தக திருவிழாவை மிக முனைப்போடு நடத்துவதற்காக ஆணையிட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? எந்த அரசாக இருந்தாலும் தான் எந்த அரசை அரசாட்சி செய்கிறோமோ, எந்த மக்களை அரசாட்சி செய்கிறோமோ, அந்த மக்கள் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அரசு, அது எந்த அரசாக, எந்த கட்சி அரசாக இருந்தாலும் அது மக்கள் அரசாகத்தானே இருக்க முடியும். நமக்கான புத்தகங்களை இங்கே விரித்து வைத்திருக்கிறார்கள். புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது அது ஒரு கலைதான். புத்தகங்களை வாசிக்கிறதுங்கிறது ஒரு கலை. சமைக்கிறது எப்படி ஒரு கலையோ, பரிமாறுவது எப்படி ஒரு கலையோ, அப்படி புத்தகத்தை வாசிக்கிறது ஒரு கலை. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் காசு போட்டு புக்கு வாங்குவோமே தவிர வாங்குற புத்தகத்தை எல்லோரும் படித்து முடித்து விடுவதில்லை. நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அறைகளில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் அனைத்தையும் நான் வாசித்து விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் என்பது என் துணிவு. நான் என்னுடைய 70 ஆண்டுகள் கழித்து ஒருவேளை நான் உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இயற்கை எனக்கு தருமேயானால் இந்த கண்கள் மட்டும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று நான் இயற்கையை வேண்டுவேன். ஏனென்றால் படித்து முடிப்பதற்கு அத்தனை புத்தகங்கள் காத்திருக்கின்றன. யோசித்து பார்த்தால் புத்தகங்கள் என்ன செய்துவிடும்? புத்தகங்களை ஏன் வாசிக்க வேண்டும்? வாசிக்கின்ற பழக்கம் குறைந்து வருகிறது என்று ஒரு கணக்கீடு சொல்கிறது. புத்தக விற்பனை அதிகமாகிறது, புத்தகம் வாசிப்பது குறைகிறது. இது என்ன முரண்பாடு? ஏதேனும் ஒரு புத்தகத்தை பார்த்தவுடன் அந்த புத்தகத்தை என்று வாங்கி விடுகிறோமே தவிர அதை படித்து முடிக்கின்ற ஆளுமை நம்மில் சில பேருக்கே உண்டு. ஒன்று சொல்லுகிறேன், பெண்களுக்கு சொல்லுகிறேன், புத்தக வாசிப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்க. அப்பதான் முன்னால இருக்கிறவன் என்ன பேசுறான்னு நமக்கு புரியும். பல நேரங்கள்ல முன்னால இருக்கிறாள் பேசுறது நமக்கு புரியறதில்லை. ஊரிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டேன். நான் என்னடா இதுன்னு தேடி பார்த்தேன். பெண்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன், இருக்கிறீங்களா? ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். ஏ பெண், சரி வேற யார வேணாலும் வச்சுக்கோங்க. ஏ பின்னு ஒருத்தன் இருக்கிறான், இல்ல ஒருத்தி இருக்கிறா.
ஏவை ஏமாத்துறாங்க, நல்லா ஏமாத்துறாங்க, அன்பு வச்சு ஏமாத்துறாங்க. அவங்க எப்படிலாம் ஏமாறுவாங்களோ அப்படிலாம் ஏமாத்துறாங்க. இந்த ஏலியும் பீலியும் யார் வெட்கப்பட வேண்டியவர்கள்? யாரு? பி தானே. ஏன்னா பி தான் ஏமாத்துறான். சரி, இது ஏக்கு தெரிஞ்சு போச்சு. ஏ தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் காலம் போகுது. இந்த பி என்ன பண்ணுது? மறுபடியும் ஏ கிட்ட வருது. ஏ கிட்ட வந்து அதே வேலையை ஆரம்பிக்குது. இந்த ஏ பழசெல்லாம் மறந்துட்டு பியோட மறுபடியும் பழகி ஆரம்பிச்சு மறுபடியும் ஏமாறுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வெக்கப்பட வேண்டியது யாரு? இதுக்குதான் ஊவரிங்னு பேரு. ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு சொல்லை நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு சொல்லை கண்டுபிடித்து அதனோடு பயணம் செய்கின்ற பொழுது வாழ்க்கையில் தடம் மாறுகின்ற பல விஷயங்களுக்கான விளக்கம் எனக்கு கிடைத்து போகிறது. புத்தகம் இதைத்தான் செய்யும். புத்தகம் என்பது என்ன தெரியுமா? அது ஸ்டக் ஆகி இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் பம்பை ஆன் பண்ற மாதிரி. ஆன் பண்ணணும்னா முதல்ல ஒரு சொம்புல இருக்கிற தண்ணியை போடுவாங்க நம்ம அண்ணன்மார்கள்லாம். போட்டு மூடி ஆன் பண்ணீங்கன்னா குபு குபுன்னு தண்ணி வெளியில வரும். முதல்ல எந்த தண்ணி வரும்? போட்ட சொம்பு தண்ணி வரும். அப்புறமா எந்த தண்ணி வரும்? உள்ளிருந்து ஊத்து வரும். புத்தகம் போடப்படுகின்ற சொம்பு தண்ணீர் போன்றது. ஸ்டக்காகி இருக்கக்கூடிய நம்முடைய மனநிலையை அழுத்தி அகற்றி உள்ளே இருக்கின்ற நம்முடைய ஆழமான அறிவை நமக்கு வெளிப்படுத்துகின்ற பேராற்றல் புத்தகங்களுக்கு மட்டுமே உண்டு. நான் சில புத்தகங்களை வாசித்து, முக்கியமா அது ஐயா எழுதி இருக்கக்கூடிய வேள்பாரி எல்லாம் வாசிக்கின்ற பொழுது நாம் இவ்வளவு பெரிய வரலாற்றுக்குரியவர்களா, நமக்கு இவ்வளவு பெரிய பாரம்பரியம் உண்டா என்கின்ற ஒரு சுய பெருமையை அந்த புத்தகம் நமக்கு தருகிறது. அவருடைய காவல் கோட்டம் பார்க்கிறேன். ஆழமாக அதை வாசித்து போகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பாரம்பரியம் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு விஸ்தாரமானது என்பதனை ஒரு ஆய்வியல் அறிஞராக நின்று கதை வழியாக நமக்கு சொல்லக்கூடியது அந்த புத்தகம் வழியாக நமக்கு வந்து சேர்க்கிறது. நான் இப்படி சொல்கிறேன், ஒரு புத்தகம் என்பது வெறும் அரை மணி தியாலத்தில் நாம் படித்து முடிக்கக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த புத்தகம் எழுதுவதற்கு குறைந்தபட்சம் 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஒரு மனிதனுடைய ஆழமான அனுபவம் தான் அரை மணி தியாலத்தில் நாம் படித்து முடிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக நமக்கு வந்து சேர்கிறது. மிகுந்த கண்ணியத்துடனும் மிகுந்த நட்புறவுடனும் மிகுந்த நன்றி உணர்வுடனும் புத்தகத்தை கையில் எடுக்க வேண்டும். சரி, எந்த புத்தகத்தை? நான் இப்படி சொல்றேன், அதிர்ச்சி அடையாதீங்க. இப்போ ஒரு புக் இருக்கு, கால்ல பற்றுச்சு, என்னப்பா பண்ணுவோம்? தொட்டு கும்பிடுவீங்களா? சரி, வழிபாட்டு மொழிகள் இருக்கு இல்லையா, சமஸ்கிருதம், அரபி, அதுல ஏதோ எழுதி கீழே ஒரு துண்டு பேப்பர் கிடக்குது, கால் பற்றுச்சு. அந்த மதம் சார்ந்தவர்கள் என்ன செய்வாங்க? எடுத்து, நான் மொழி ஆசிரியை, ஒரு புத்தகத்தை எப்படி வாசிக்கணுங்கிறத சொல்றேன். புத்தகத்தை வாசித்தால்தான் பல புத்தகங்களை காலையில் போட்டு மிதிக்க வேண்டும் என்கின்ற நிலையில் சில புத்தகங்கள் இருப்பது நமக்கு தெரியும். சில புத்தகத்தை கிழித்து நெருப்பில் போடலாம் என்பது தெரியும். மொழி என்பது உயர்ந்ததாக இருக்கலாம், ஆனால் அந்த மொழியினுடைய கண்டென்ட் இருக்குல்ல, அதுதான் பார்க்கப்பட வேண்டும். ஒருவேளை அரபியிலோ சமஸ்கிருதத்திலோ கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருந்தாங்கன்னா வாசிக்க தான் தெரியுமே தவிர பொருள் தெரியாது. நம்மில் பல பேருக்கு பொருள் தெரிந்து வாசிப்பது, பல பேருக்கு வாசிக்கவே தெரியாது. வாசித்து பொருள் புரிகின்ற பொழுது நம்முடைய உலகம் மாறுகிறது. நான் இப்படி சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய அறிஞர்கள் புத்தகத்தை பற்றி என்ன பேசி இருக்கிறார்கள். நான் இங்க வரணுங்கிறதுனால கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ண. 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்ட பொழுது ஒரு நூலகம் கட்டுவேன் என்று பதிலளித்தார் மகாத்மா. பெண்களின் கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகம் கொடுத்தால் போதும் என்றார் தந்தை பெரியார். 1 கோடி ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு இவங்க எல்லாம் இப்படி பதில் சொல்றாங்க. தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்ட பொழுது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்று பதிலளித்தால் ஜவஹர்லால் நேரு. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு உறங்கிக் கொண்டிருக்கிறது என்றார் ரசல்.
மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என்று பதிலளித்தார் ஐன்ஸ்டீன். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றார் நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது புத்தகங்கள் வேண்டும் என்று தயக்கமின்றி லெனின் கூறிட குவிந்தன பல லட்ச புத்தகங்கள் என்று வரலாறு சொல்கிறது. புத்தகங்கள் நம்மை என்ன செய்யும் என்பதனை வாசித்து பார்த்தால் தான் புரியும். சுந்தர ராமசாமியினுடைய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்ற புத்தகத்தை நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு வயது 30. நான் சத்தியத்திற்கு சாட்சி சொல்கிறேன், அந்த புத்தகத்தை வாசித்துவிட்டு நான் 36 மணி நேரம் எதுவும் செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்து இருந்திருக்கிறேன். டால்ஸ்டாயினுடைய அண்ணா கரினினா படித்து முடித்துவிட்டு 48 மணி நேரம் குளிக்க கூட இல்லாமல் ஒரு இடத்திலேயே உட்கார்ந்து இருந்திருக்கிறேன். நான் புத்தகங்கள் நம்மை இதைத்தான் செய்யும், உள்ளே நுழைந்து நம்மை விசாரிக்கும். நாம் யார் என்பதனை இந்த உலகத்திற்கு தரக்கூடிய அற்புதமான விஷயமாக புத்தகங்கள் திகழ்கின்றன. வாசிக்கின்ற பொழுதுதான் மற்றவர்கள் சொல்லுவது வேறு, அதுல எழுதப்பட்டது வேறு நமக்கு தெரியும். நாம் எல்லாரும் பேச்சில் மயங்கியவர்கள், வாசிக்கிற பழக்கம் குறைவு. நிறைய வாசிக்கிறவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க, பார்த்திருக்கீங்களா? நிறைய வாசிக்கின்ற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் யார் பேச்சை கேட்க வேண்டும், யார் பேச்சை கேட்க கூடாது என்று பிரித்தறியக்கூடிய ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். நான் இப்படி சொல்கிறேன், ஆர்ப்பாட்டமாக பேசக்கூடியவர்கள், நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் மீது நமக்கு நிறைய அபிப்பிராயங்கள் உண்டு, அவர்கள் மீது பேரன்பு உண்டு. நான் இன்றைக்கு ஒரு பேச்சாளராக உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்களை விட ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக பேசுகின்றவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கேட்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது இதைவிட பலனடிக்கக்கூடியதாக இருக்கும். சிந்தனையை பேசுகின்ற பொழுது அவங்களுக்கு குரல் ரொம்ப உயர்ந்ததா இருக்காது, சும்மா சைலண்டா தான் சொல்லுவாங்க. என் பையன் சொன்னாங்க, அவங்க அப்பாட்ட 5 வயசுல பல்லார்னு ஏதோ செஞ்சுட்டான்னு அடிச்சாரு. பையன் சூப்பரா சொன்னான், ஒரே வார்த்தை தான் சொன்னான், சைலண்டா சொன்னான், அழற குரல்ல சொன்னான். ஆனா சொல் முக்கியமானது. எனக்கு கொஞ்சம் விழிப்பு இருந்ததால கேட்டேன், கோமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா. நைட்டு சாப்பாடு கொடுக்கும்போது கேட்டேன், ஏண்டா தம்பி அப்படி சொன்ன? தப்பு தான் செஞ்சேன், கோமா இருக்கும்போது கூடுதலா அடிச்சிடறாருமா. இப்ப புரியுதா? சொல் புரிகிறது இல்லையா? கோபமாக இருக்கின்ற பொழுது தண்டனை வழங்கக்கூடாது. வாத்தியார் கோபமா இருக்கும்போது பேப்பரை திருத்தக்கூடாது. தெரியுதா இல்லையா? அதுவும் முக்கியமா யார் மேல கோபமா இருக்கிறோமோ அவங்க பேப்பரை திருத்தவே கூடாது. வார்த்தைகள் நமக்கு புரிய தொடங்குகின்றன. இன்னும் ரொம்ப நல்லா சொல்றேன் பாருங்க, யார் கல்வியாளர்கள் தெரியுமா? யார் எந்த டோன்ல பேசினாலும் ப்ரோவோக் ஆகாம இருக்கிறோமோ அவங்க தான் கல்வியாளர்கள். வீரத்துக்கும் வன்முறைக்கும் இருக்குமான வித்தியாசமே அதுதான். ஒருத்தன் ஒரு 2 வினாடி கோபத்தை கட்டுப்படுத்துகிறானா அவன் வீரன், கட்டுப்படுத்த தெரியாதவன் வன்முறையாளன். இப்படி சொல்லி தருகிறது எனக்கு புத்தகம். எதையோ வாசிக்கிறேன், ஏதோ கொண்டு வந்து என்னை ஒரு இடத்தில் புத்தகம் என்னை சிந்திக்க வைக்கிறது. நான் தலை குனிந்து படிக்கக்கூடிய புத்தகம் என்னை தலை நிமிரச் செய்கிறது. பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன், நான் தோற்ற இடங்கள் எல்லாம் நான் தோற்கக்கூடாத இடங்கள் தான். நான் ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன் உங்களுக்கு. இங்க அந்த புக் இருக்கான்னு தெரியல, கெவின் ஒருத்தர் எழுதின புக்கு, பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு புக்கு, முடிஞ்சா தேடி எடுத்துக்கோங்க இருந்தா. வாழ்க்கையில் ஒரு தவறு செய்துவிட்டு 33 மாதங்கள் சிறையில் இருந்த ஒருவன் எழுதிய புத்தகம் பிளைண்ட் ஸ்பாட். அவன் எழுதுறான், இந்த தவறை நான் செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நான் செய்யாமல் இருந்திருக்கக்கூடிய சூழலை என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் அந்த தவறை செய்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவன் பட்டியலிடுறான். 18 பட்டியல் போடுறான். அந்த பிளைண்ட் ஸ்பாட்ல நீங்க பார்த்தீங்கன்னா கரும் புள்ளி, குருட்டு புள்ளி, கண்ணுக்கு தெரியாது. நீங்க காலையில ஏதாவது தேடுவீங்க, கிடைக்காது. உங்க வீட்டுல கேட்பீங்க, எங்கம்மா வச்ச? அங்கதான் இருக்கும், தேடுங்க. இப்ப அங்கதான்றது எங்கன்னு நமக்கு தெரியாது, தேடிக்கிட்டே இருப்போம். பிளைண்ட் ஸ்பாட் இங்க தானே இருக்கு, ஐயோ இங்கதான் இருக்கா, எனக்கு தெரியவே இல்லை. பிளைண்ட் ஸ்பாட். அந்த பிளைண்ட் ஸ்பாட் எந்தெந்த வகையில் வருகிறது என்று பட்டியல் போடுகிறான். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்னு இருக்குங்க.
ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, நான் சொல்கிறேன் உங்கள் நகைகளை இங்கே அடகு வையுங்க. சொல்றவர் பெரிய நடிகர், செலிபிரிட்டி. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ்ல பேசுறவன் புத்திசாலி. இதெல்லாம் நமக்கு ஃபீட் பண்ணியிருக்கு. செலிபிரிட்டி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை கேட்டுக்கலாம். அடிப்படையில் செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்று இருக்கு, ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்று இருக்கு. ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் என்ன தெரியுமா? கெவின் சொல்கிறான், ஒரு பாவம் செய்து விட்டு கோயில்ல போய் ஒரு 10 ரூபாவை போட்டுறது, ஒரு நன்மையை செய்ய, ஒருத்தனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துறது. நான் எவ்வளவு நன்மையை செஞ்சிட்டேன், அதனால் நான் செய்த பாவம் எல்லாம் போகுமா போவாது. அது பிளைண்ட் ஸ்பாட். பயாஸ்டு பிளைண்ட் ஸ்பாட். பொம்பளை பிள்ளை, அது பாவம், அவன் கிராமத்துல இருந்து வந்தான், அவன் தப்பு செய்ய மாட்டான். இவன் நகரத்துல இருந்து வந்தான், பாவம், இப்போதான் இவனுக்கு. இந்த பயாஸ்டு ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட். அவன் பட்டியல் போடுகிறான். நீங்கள் போட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள், அது எந்த ஒரு குடும்பத்துக்கே நிர்வாக அதிகாரிகளாக இருந்து கொள்ளுங்கள், அல்லது ஒரு சாதாரண ஒரு கம்பெனிக்கு இருந்துக்கோங்க, அல்லது நீங்க இந்த மாவட்டத்துக்கு இருந்துக்கோங்க, யாருக்கு வேணாலும் இருந்துக்கோங்க, உங்களில் நீங்கள் தெளிய வேண்டிய விஷயங்களை புத்தகங்கள் உங்களுக்கு சொல்லி தருகின்றது. மனிதர்களிடத்தில் இன்றைக்கு சொல்லி தருவதற்கு பல விஷயங்கள் இல்லை, புத்தகங்கள் வெளிப்படையாக நமக்கு சொல்லி தருகின்றன. காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமங் கெடக்கெடு நோய் முயூவ விளக்க உரை. விருப்பு, வெறுப்பு, அறியாமை ஆகிய இக்குற்றங்கள் மூன்றனுடைய பெயரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் வராமற் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. விருப்பு, வெறுப்பு, மயக்கம் என்னும் இம்மூன்றன் பெயருங்கூட உள்ளத்திற்குள் இல்லாது போனால் அவற்றால் வரும் துன்பங்களும் இல்லாமல் போகும். கலைஞர் விளக்க உரை. விருப்பு, வெறுப்பு, அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்களை நெருங்குகிற துன்பம் அழிந்துவிடும். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமங் கெடக்கெடு நோய் முயூவ விளக்க உரை. விருப்பு, வெறுப்பு, அறியாமை ஆகிய இக்குற்றங்கள் மூன்றனுடைய பெயரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் வராமற் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. விருப்பு, வெறுப்பு, மயக்கம் என்னும் இம்மூன்றன் பெயருங்கூட உள்ளத்திற்குள் இல்லாது போனால் அவற்றால் வரும் துன்பங்களும் இல்லாமல் போகும். கலைஞர் விளக்க உரை. விருப்பு, வெறுப்பு, அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்களை நெருங்குகிற துன்பம் அழிந்துவிடும். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமங் கெடக்கெடு நோய் முயூவ விளக்க உரை. விருப்பு, வெறுப்பு, அறியாமை ஆகிய இக்குற்றங்கள் மூன்றனுடைய பெயரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் வராமற் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. விருப்பு, வெறுப்பு, மயக்கம் என்னும் இம்மூன்றன் பெயருங்கூட உள்ளத்திற்குள் இல்லாது போனால் அவற்றால் வரும் துன்பங்களும் இல்லாமல் போகும். கலைஞர் விளக்க உரை. விருப்பு, வெறுப்பு, அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்களை நெருங்குகிற துன்பம் அழிந்துவிடும். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமங் கெடக்கெடு நோய் முயூவ விளக்க உரை. விருப்பு, வெறுப்பு, அறியாமை ஆகிய இக்குற்றங்கள் மூன்றனுடைய பெயரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் வராமற் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. விருப்பு, வெறுப்பு, மயக்கம் என்னும் இம்மூன்றன் பெயருங்கூட உள்ளத்திற்குள் இல்லாது போனால் அவற்றால் வரும் துன்பங்களும் இல்லாமல் போகும். கலைஞர் விளக்க உரை. விருப்பு, வெறுப்பு, அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்களை நெருங்குகிற துன்பம் அழிந்துவிடும். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமங் கெடக்கெடு நோய் முயூவ விளக்க உரை. விருப்பு, வெறுப்பு, அறியாமை ஆகிய இக்குற்றங்கள் மூன்றனுடைய பெயரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் வராமற் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. விருப்பு, வெறுப்பு, மயக்கம் என்னும் இம்மூன்றன் பெயருங்கூட உள்ளத்திற்குள் இல்லாது போனால் அவற்றால் வரும் துன்பங்களும் இல்லாமல் போகும். கலைஞர் விளக்க உரை. விருப்பு, வெறுப்பு, அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்களை நெருங்குகிற துன்பம் அழிந்துவிடும். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமங் கெடக்கெடு நோய் முயூவ விளக்க உரை. விருப்பு, வெறுப்பு, அறியாமை ஆகிய இக்குற்றங்கள் மூன்றனுடைய பெயரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் வராமற் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. விருப்பு, வெறுப்பு, மயக்கம் என்னும் இம்மூன்றன் பெயருங்கூட உள்ளத்திற்குள் இல்லாது போனால் அவற்றால் வரும் துன்பங்களும் இல்லாமல் போகும். கலைஞர் விளக்க உரை. விருப்பு, வெறுப்பு, அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்களை நெருங்குகிற துன்பம் அழிந்துவிடும். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமங் கெடக்கெடு நோய் முயூவ விளக்க உரை. விருப்பு,
வெறுப்பு அறியாமை ஆகிய இக்குற்றங்கள் மூன்றினுடைய பெயரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் வராமற் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. விருப்பு வெறுப்பு மயக்கம் என்னும் இம்மூன்றின் பெயருங்கூட உள்ளத்திற்குள் இல்லாது போனால் அவற்றால் வரும் துன்பங்களும் இல்லாமல் போகும். கலைஞர் விளக்க உரை. விருப்பு வெறுப்பு அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்களை நெருங்குகிற துன்பம் அழிந்துவிடும். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடு நோய் முயூவ விளக்க உரை. விருப்பு வெறுப்பு அறியாமை ஆகிய இக்குற்றங்கள் மூன்றினுடைய பெயரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் வராமற் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. விருப்பு வெறுப்பு மயக்கம் என்னும் இம்மூன்றின் பெயருங்கூட உள்ளத்திற்குள் இல்லாது போனால் அவற்றால் வரும் துன்பங்களும் இல்லாமல் போகும். கலைஞர் விளக்க உரை. விருப்பு வெறுப்பு அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்களை நெருங்குகிற துன்பம் அழிந்துவிடும். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடு நோய் முயூவ விளக்க உரை. விருப்பு வெறுப்பு அறியாமை ஆகிய இக்குற்றங்கள் மூன்றினுடைய பெயரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் வராமற் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. விருப்பு வெறுப்பு மயக்கம் என்னும் இம்மூன்றின் பெயருங்கூட உள்ளத்திற்குள் இல்லாது போனால் அவற்றால் வரும் துன்பங்களும் இல்லாமல் போகும். கலைஞர் விளக்க உரை. விருப்பு வெறுப்பு அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்களை நெருங்குகிற துன்பம் அழிந்துவிடும். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடு நோய் முயூவ விளக்க உரை. விருப்பு வெறுப்பு அறியாமை ஆகிய இக்குற்றங்கள் மூன்றினுடைய பெயரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் வராமற் கெடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. விருப்பு வெறுப்பு மயக்கம் என்னும் இம்மூன்றின் பெயருங்கூட உள்ளத்திற்குள் இல்லாது போனால் அவற்றால் வரும் துன்பங்களும் இல்லாமல் போகும். கலைஞர் விளக்க உரை. விருப்பு வெறுப்பு அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்களை நெருங்குகிற துன்பம் அழிந்துவிடும்.